2025 ஆண்டு ஜூலை மாதத்திற்கான வார்த்தை. அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவர் கெட்ட செய்திக்கு அஞ்ச மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 112 சங்கீதம் 7 இப்படி நாம் படிக்கிறோம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கடந்த மாதம் இந்தியா உலகிலேயே மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றை கண்டது. இது பல ஆண்டுகளில் நடைபெறாத மிகவும் மோசமான விபத்துகளில் ஒன்றாகும். குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருப்பதை கண்டு துடித்து போயினர். அவர்கள் DNA பொருத்தத்துக்காக காத்திருக்க வேண்டியதிருந்தது. எதிர்பாராத இந்த நிகழ்வு நாட்டையும் மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த விபத்து பல கனவுகளையும் நம்பிக்கைகளையும் நொறுக்கியுள்ளது. நமக்கு எதிர்காலம் என்னவாய் இருக்கும் என்று நம்மில் யாருக்கும் தெரியாது. ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையின் முழு கதையும் மாற்றும். இந்த நேரத்தில் துக்கத்தை வார்த்தைகளால் போதுமானதாக வெளிப்படுத்த முடியாது. நம் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களோடும் குடும்பத்தோடும் நாம் அடையாளப்படுத்துகிறோம். கணிக்க முடியாதது. நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதிர்பாராத நடக்கின்ற நிகழ்வுகள் நம்மை வேதனைக்குள்ளாகிறது. பைபிளில் நீதிமான் கடவுள் பயமுள்ள மனிதரான யோபுவை பற்றி நாம் படிக்கிறோம். யோபு தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அவர் மிகுந்த உடல் வேதனையை அனுபவித்தார். சங்கீதங்கள் 112:7 படிக்கிறோம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடனாய் இருக்கும். இந்த வசனம் கெட்ட செய்தியில் உண்மை இல்லை என்று பொருள் கொள்ளவில்லை. மாறாக கெட்ட செய்தியை கேட்கின்ற போது பயம் பட வேண்டாம் என்று சொல்லுகிறது. அது எப்படி சாத்தியம்? நாம் மனிதர்கள், நமக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன. அது நம்மை காயப்படுத்துகிறது. எந்த மனித வார்த்தைகளும் நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்த முடியாது. வலியும் வேதனையும் கண்ணீரும் உண்மையானது. பிரிவு கெட்ட செய்தி நம்மை பாதிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுவது என்னவென்றால், கெட்ட செய்திக்கு பயமில்லை, இவை அனைத்தும் நடுவிலும் அவருடைய இருதயம் உறுதியாயிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? கெட்ட செய்திக்கு யார்தான் பயப்படாதிருப்பார்? சங்கீதக்காரன் 3 விஷயங்களை முன்வைக்கிறார் உறுதியாக இருப்பதை பற்றி. முதலாவது, அவர் கெட்ட செய்திக்கு அஞ்ச மாட்டார். ஏனென்றால் அவர் கடவுளை நம்புகிறார். அவருடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது. கடவுளை பற்றி இருக்கிற நம்பிக்கை இன்னும் அவரை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய அறிவு இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை சங்கீதக்காரன் அறிந்துள்ளார். கடவுளுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ நிகழ்காலமோ எதிர்காலமோ எந்த சக்திகளோ உயரமோ ஆழமோ கடவுளுடைய படைப்பு எதுவானாலும் அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று உறுதியாக நம்புகிறோம். இரண்டாவது விஷயம், சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்புவர் மட்டுமல்ல, கடவுளுக்கு பயந்து மரியாதை செலுத்துபவர், கடவுளை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய எல்லா வழிகளிலும் நடப்பவர். கடவுளின் மீதான அவருடைய பயபக்தி அவருடைய முன்னுரிமை. அதுதான் அவருடைய வாழ்வின் மையம். திருமறை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அருகில் இருக்கும்போது அவரை தேடுங்கள். நாளை நமக்கு என்ன காத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கெட்ட செய்தியை கேட்கிற போது நீங்களும் நானும் உறுதியாக இருக்க முடியும். ஏனென்றால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் நல்லது எது என்பதை அறிவார். நம் வாழ்க்கையும் அறிவார். நமக்கு காத்திருக்கிறது என்ன என்பதையும் அறிவார். ஆகவே கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை. மூன்றாவதாக,
நம் இருதயம் உறுதியாக இருக்கும். கர்த்தரை நம்புவதில் மட்டுமல்ல, கடவுளுக்கு பயப்படுவதில் மட்டுமல்ல, மூன்றாவதாக அவருடைய கட்டளைகளில் மிகவும் அன்பு கூறுகிறவர்களுக்கு உறுதியாக இருப்பார்கள் என்று கூறுகிறார். குற்றமற்ற வழியை கொண்டவர்கள், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் நடப்பவர்கள் வாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் அவருடைய தேடுபவர்கள் பாக்கியவான்கள். இந்த விமான விபத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில் செல்லும் போது பல்வேறு விபத்துகள், இடர்பாடுகளை நாம் சந்திக்கின்றோம். நம் கட்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய கட்டளையின்படி மகிழ்ச்சி அடைவதிலே உறுதியாய் இருக்க முடியும். கர்த்தரை நம்பி கர்த்தரை மதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சோதனையை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று பொருள் அல்ல. மாறாக, அவள் எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்த போதும், தொந்தரவான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற போதும் கடவுளை உறுதியாக பற்றி கொள்வதனாலே அவர்கள் பயப்படுவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கர்த்தரோடு நடவுங்கள், அவரை நம்புங்கள், அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையில் மகிழுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அனைத்தையும் அவர் தமது முழுமையான கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் ஆண்டவரை நம்பி வாழுங்கள். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.